சீசன் 8 இப்போ இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு. இந்த நிலையில் அர்ணவ் அவர்கள் வீட்டில் செஞ்சுருக்கக்கூடிய அட்டகாசம் மிகப்பெரிய அளவில் ஹவுஸ்மேட்ஸுகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னென்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரிசனத்தோடும் மிருதுவாகவும் பார்த்தோன்னா சிலர் மிகமையான வன்மத்தோட செய்தவர் அர்ணவ் அவர்கள். நம்ம மற்றவர்களை காயப்படுத்தும் போது அதில் ஒரு ரொம்பவே கொடூரமான திருப்தி கிடைக்கும். உள்ளுக்குள்ளே பாடா அப்படின்னு மகிழ்ச்சியாக உணரலாம். ஆனால் அந்த வன்மத்தில் வெளிப்படக்கூடிய சொற்கள் உடல் மொழியின் மூலமாக நம்ம எத்தனையோ கேவலமான நபர் அப்படின்றத அம்பலமாக்கிடும். அதை கூட உணராமல் இப்போ அர்ணவ் அவர்கள் சில விஷயங்களை செஞ்சுருக்கிறார். வர்ஷினியும் சுனிதாவும் காலையிலே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. பல் துளக்காத முகங்களை கட்டி அணைக்க நேர்வது துரதிர்ஷ்டம். பேன் இண்டியாவா அப்படின்னு வந்தவுடனே முத்துவை நோக்கி ஒரு பவுண்டரி வீசிய சுனிதா வர்ஷினியினுடைய உதவியுடன் தமிழில் எழுதப்பட்ட போர்டு வாக்கியங்களை வாசித்துவிட்டு வாசலிலேயே வச்சுட்டு அலப்பறைய ஆரம்பித்தாங்க. ஜாக்லின் வந்தப்போ நான் தனியாக ஆட போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் உங்களுக்கு தான் ஒரு துணை தேவையாக இருக்குது. வார வாரம் அந்த துணை மாறிட்டே இருக்குது அப்படின்னு சுனிதா அடுத்து சௌந்தர்யாவை நோக்கி வார வாரம் எப்படியோ சேவ் ஆகிடுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு உன் பங்களிப்பு என்ன, டாஸ்க் கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ரொம்பவே வெற்றான பார்வையோடு அதை எதிர்கொண்ட சௌந்தர்யா நான் பண்ணுறது மக்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சமயத்தில் சுனிதா சொன்ன ஒரு வாசகம் முக்கியமானது. ஏன் டிஃபென்சிவ் மூடிங்கிற்கு போகிற, நான் கேட்டது நீ பதிலளிக்க ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி கோணத்தில் பாருன்னு சொன்னாங்க. நல்ல கருத்து. வருபவர்கள் நிச்சயம் சீண்டும் விதமாக, காயப்படுத்தும் விதமாக, ஆராய்ச்சி செய்யும் விதமாக பல கேள்விகளை கேட்பாங்க. அதை தாக்குதலாக எடுத்துக்காம மக்களிடம் விளக்கம் சொல்லும் வாய்ப்பாக பார்த்தால் மக்கள் கோணங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தை விஷால் நன்றாக கையாண்டார். அடுத்ததாக லவ் ட்ரையாங்கிள் விஷால் அவர்கள் மாற்றிக்கிட்டாரு. அடுத்தடுத்து விஷாலை கேள்வி கடைகளாக துளைக்க ஆரம்பித்தாங்க சுனிதா. அவரை அதிகம் பொதுவில் வருத்த வேணாம் அப்படின்னு எண்ணியோ அதற்கப்புறம் தனிமையில் விசாரணையை நடத்தினாங்க. விஷாலின் லவ் ட்ராக் குறித்தே பலருமே விசாரித்து வந்துட்டு இருந்தாங்க. அனைத்தும் நம்பிக்கையாக எதிர்கொண்ட விஷால் பிளேபாய் என்று சாச்சனா சொன்ன போது மட்டும் உடைந்து அழுதுட்டாரு. விஷால் விவகாரம் முந்தைய கட்டுரைகளில் ஏற்கனவே விரிவாக பேசப்பட்டது. மீண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு விஷால் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு. அதை வெளிப்படையாக அவங்க முன் வச்சாங்க. ஆனால் விஷாலோ எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் யாரும் இதனால் காயப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி தன்னுடைய மறுப்பை மையமாக வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் செய்து தவறு அப்படின்னா தர்ஷிகாவுடனான நெருக்கத்தை விடாமல் தொடர்ந்தது தான். அந்த உடல் மொழி நிச்சயம் காதலர்களுக்கானது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டுமே இருக்கலாம், லவ் பண்ணவில்லை அப்படின்னு தூரத்திலேயே நிற்க வேணுமோ, இயல்பாகவே பழகலாமே அப்படின்ற மாதிரியாக கேள்விகள் எல்லாருக்கும் எழ ஆரம்பிச்சிருச்சு. அன்ஷிதாவிற்கு வெளியில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு நண்பனாக கூட இருப்பேன்னு விஷால் சொல்வதாக இதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா காதில் அவங்க வெளியில் போகும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, எதுவாக இருந்தாலும் உங்க கூட நிற்பேன் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் விஷால் அவர்கள். இன்னொரு பக்கமும் இருக்கிறது. இது ஒரு கூடிய இன்னொரு விஷயம், கண்மணியா கத்திஜாவான்ற மாதிரி கண் எதிரிலேயே பார்த்த அன்ஷிதா தர்ஷிகா விஷயத்தையும் எவிக்ஷனையும் மிகப்பெரிய அளவில் அவங்க தன்னுடைய மனதளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. விஷாலுடன் ஏன் அத்தனை நெருக்கம் மெயின்டைன் செஞ்சாங்க, நட்பு தான் என்றாலும் தவறான பேச்சுகளுக்கு இடம் தரலாமா அப்படின்றத அவங்க உணரலையான பல கேள்விகள் வைக்கப்பட்டுச்சு. விஷாலுடைய செய்கைகள் காத்துவாக்கில் 2 காதல் படத்துடன் ஒப்பிட்டது மாதிரியாக ஆயிடுச்சு. சுனிதா குறும்பாக விசாரிக்க ரெண்டுமே கண்மணிதான்னு மீண்டும் ரொம்பவே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சிரித்தாங்க சுனிதா. அன்ஷிதா போகும்போது யாருடைய பெயரையோ கேட்டையோ அது யார் அது அப்படின்னா நம்ம மைண்ட் வாய்ஸ் சரியாக கேட்ச் பிடிச்சு கேள்வி கேட்டாங்க சுனிதா. சிரித்து மழுப்பிட்டாரா விஷால் அவர்கள். அதற்கப்புறமாக ரவி அவர்கள் ஓவர் என்டர்டெயின்மெண்ட்டு புகழாரங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பித்தார். அதற்கப்புறம் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறதுக்காக நிறைய மோட்டிவேஷன் தவறாக பண்ணார். இதனாலேயே பிக்பாஸ் அவர்கள் அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பிக்பாஸ் அவர்கள் ஸ்டாப் பண்ணிட்டார். அர்ணவனுடைய அராஜகம் அலப்பறை ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு. நிறைய உடல் மொழிகளால் அவர் தப்பாக நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தார். என்னை மட்டம் தட்டி தட்டி உட்கார வச்சுட்டீங்க, இந்த முறை விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரியாக சூளுரையோடு அவர் ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முத்து முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறீங்க, அடுத்தவங்கள மட்டம் தட்டி உங்கள் பொழப்பு ஓடுது, மற்றவங்க தவறை பெருசு பண்ணி உங்கள் தப்பை மறைச்சிடுறீங்க அப்படின்றலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் நிறைய எல்லாரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அருண் நிலை என்ன பண்ண போகிறேன்னு என்ன கேட்குறீங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, வெறும் டமுக்கு டப்பா சீரியலில் ஆக்ட் பண்ணுற மாதிரி இங்கேயும் இருக்கீங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு என்ன சொன்னீங்களே, சௌந்தர்யா நீங்களே ஒரு குழந்தை தான், பவித்ரா உங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கமெண்ட்டுகளை சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி போகும்போது யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்குது. அதோட அர்ணவ் மிகப்பெரிய அளவில் அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு பலத்த எதிர்ப்பும் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.